உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். அண்மைச் செய்தி. தமிழக ஆளுநர் RN ரவியின் பதவிக்காலம் விரைவில் முடிவடைய உள்ள நிலையில் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆளுநர் RN ரவியின் பதவிக்காலம் இம்மாத இறுதியில் நிறைவடைகிறது. இந்நிலையில் தற்போது முடிவடைய உள்ள நிலையில் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட வாய்ப்புள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், வணக்கம். தற்போது தமிழக ஆளுநர் RN ரவியின் பதவிக்காலம் முடிவடைய இருக்கக்கூடிய நிலையில பதவிக்காலம் நீட்டிக்கப்பட வாய்ப்புள்ளதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இது எந்த அளவுல சாத்தியம்? உங்களுடைய தகவலை சொல்லுங்க. தமிழக ஆளுநர் RN ரவி பதவிக்காலம் நீடிக்கப்படுகிறது. ஓரிரு நாட்ல அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும். மாநில ஆளுநராக நியமிக்கப்படுபவர்கள் 5 ஆண்டுகள் அப்பதவியில் இருக்கலாம். அதன் பின் புதியவர்கள் நியமிக்கப்படும் வரை அவர்கள் பதவி நீடிக்கலாம். மத்திய அரசு விரும்பும் பட்சத்துலதான் ஆளுநருடைய பதவிக்காலம் என்பது நீடிக்கப்படும். அந்த வகையில ஆளுநர் RN ரவியினுடைய பதவிக்காலம் மேலும் 2 ஆண்டுகள் நீடிக்கப்படுவதற்கு உண்டான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஓரிரு நாள்ல வெளியாகும் என்றுதான் தற்போதைய கிடைத்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஏற்கனவே திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு 2021ஆம் ஆண்டுல இருந்து அவர் ஆளுநராக RN ரவி அவரும் பதவி வகித்து வருகிறார். குறிப்பாக தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் மோதல் போக்கு நீடித்து வந்தது. பல்வேறு விவகாரங்கள்ல ஆளுநருடைய செயல்பாட்டுக்கு தமிழக முதலமைச்சரும் தமிழக அரசும் பல கண்டனங்களை தெரிவித்திருந்தார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிலும் ஆளுநருடைய செயல்பாட்டுக்கு அவ்வப்போது எதிர்ப்புகள் தெரிவித்து இருந்தார்கள். இந்த நிலையில பார்க்கும்போது அண்மையில நாடாளுமன்ற தேர்தல் முடிவு பெற்ற பிறகு தமிழக சட்டப்பேரவையில ஒரு 14 சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டது. அந்த மசோதாக்கள் அனைத்துக்குமே ஆளுநர் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். தமிழக அரசுடனான அந்த மோதல் போக்கெல்லாம் முடிவடைந்து ஒரு நல்லுறவுடன் தொடர்ந்து அவருடைய செயல்பாடுகள் அமைவுள்ளது. அதற்கு முன்னதாகவே அவர் பதவிக்காலம் முடிவடையும் முன்னதாகவே மத்திய அமைச்சர்கள் எல்லாம் சென்று பார்த்தார். பாரத பிரதமருடன் அவருடைய சந்திப்பு அமைந்தது. ஒரு நாளுக்கு முன்னதாகவே இன்றுதான் வருவதாக இருந்தது சென்னைக்கு. அவர் 15ஆம் தேதி அவர் டெல்லி சென்றிருந்தார். நேற்றே அவர் சென்னை திரும்பி இருக்கிறார். இந்த நிலையில் பார்க்கும்போது அவருடைய பயணத்தின் போது பதவி நீடிப்புக்கு உண்டான வாய்ப்பை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது தான் தற்போதைய தகவலாக இருக்கிறது. அந்த வகையில அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒரு நாள்ல வெளியாகும். அதற்கு பிறகு அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, தமிழக அரசுடன் ஒத்து செயல்படுகிறாரா அல்லது இந்த மாதிரி நிலைப்பாட்டை எடுக்கிறார் என்பதெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல தெரியும். தற்போது இருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் பார்க்கும்போது ஆளுநர் RN ரவியினுடைய பதவிக்காலம் என்பது நீடிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது ஒரு நாளிலே வெளியாகும் அப்படிங்கிறதா தற்போதைய தகவலாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.